கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு கூடி வந்திருக்கும் சபையார் அனைவரையும் நேரலையாய் கேட்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் 1 பேதுரு புஸ்தகம் அதிகாரம் 4 வசனம் 7. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். இது கடைசி வினாடி. நாம் ஜெபித்தால் தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். நாம் ஜெபிக்காமல் எப்படியாவது வாழ்ந்து விட்டு பரலோகத்திற்கு செல்லலாம் என்று நம்மையே ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. ஜெபிப்பதற்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நாளிற்கு கர்த்தர் நமக்கு எத்தனை மணி நேரம் கொடுத்திருக்கிறார்? 24 மணி நேரம். அப்போது நாம் தசமபாக காணிக்கை கொடுத்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? 2 மணி நேரம் 40 நிமிடம் ஜெபிக்க வேண்டும். அதைவிட அதிக நேரம் நாம் ஜெபிக்க வேண்டும். குறைந்தது நாம் 2 மணி நேரம் 40 நிமிடம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறதற்கு வேண்டுமாம். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபிக்காவிட்டால் நாளைக்கு ஜெபித்துக் கொள்ளலாம். இப்போது படுத்துக்கொள், நாளைக்கு சீக்கிரமாக எழுந்து ஜெபித்துக்கொள் என்று பிசாசு நம்மை ஏமாற்றுவான். இன்றைக்கு கொஞ்ச நேரம் தானே, நமக்கு எத்தனையோ விழாக்கள் இருக்கிறது, அங்கு செல்ல வேண்டியிருக்கிறது. நாளைக்கு ஜெபித்துக்கொள். நாளைக்கு நமக்கு அசதியாக இருக்கும். சரி, இன்னொரு நாள் ஜெபித்துக் கொள்ளலாம். இப்படி பிசாசு நாட்களை நீடித்துக் கொண்டே இருப்பான். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசி வினாடியில் வாழ்கிறோம். ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 நாட்கள் ஜெபிக்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். 3வது நாள் ஜெபிக்கவே முடியாது. ஜெபத்தில் உங்களால் உட்கார முடியாது. உட்காரும் போது சிந்தனையை சிதறடிப்பான் பிசாசு. எண்ணங்களை சிதறடிப்பான். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்தே போகக்கூடாது. சோர்வை பிசாசு கொண்டு வருவான். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். எத்தனையோ சோர்வுகளை கொண்டு வருவான். இனி வரும் நாட்கள் பிரச்சனையின் நாட்கள். மிகவும் பயங்கரமான காலங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்வை பிசாசு கொண்டு வருவான். ஏதாவது குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருவான். பிரச்சனையை கொண்டு வருவான். பண கஷ்டத்தை கொண்டு வருவான். நாம் இதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், துதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. நாம் ஜெபிக்காமல் சோர்ந்து விட்டால் நம் பெலன் குறுகி போய்விடும். வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரம் 24 வசனம் 10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. உன் பெலன் குறுகி போய்விடும். பெலன் இல்லாமல் போய்விடும். நாம் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்கக்கூடிய கிருபை தாரும் என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஜெபித்தால் தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்துவிடலாம். ஆனால் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஜெபிக்காமல் செல்ல முடியாது. ஜெபிக்காமல் நாம் செல்லவே முடியாது. இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் நாம் ஜெபித்தால் கட்டாயம் நம் வாழ்க்கையை கர்த்தர் நாளுக்கு நாள் புதிதாக்கிக் கொண்டே போவார். அதுதான் பரிசுத்த பவுல் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? நாங்கள் வெளியே செல்ல வேண்டும், வரவேண்டும். மனதிற்குள் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பெலன் கொடுத்து கொண்டே இருப்பார். சோர்ந்து போனால் பெலன் குறுகினது. கர்த்தரிடம் நீங்கள் அதிக நேரம் ஜெபித்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லையா? வேலை செய்கிறீர்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே பெலப்படுத்தும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கலாமே. நீங்கள் கையிட்டு வேலை செய்கிறீர்கள், ஆனால் வாய்க்கு எந்த வேலையும் இல்லை தானே. நாம் என்ன செய்ய வேண்டும்?
இடைவிடாமல் துதித்து ஜெபித்து கொண்டேயிருங்கள், உங்களுக்கு புது பெலன் கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு பேசுவார். இதை பேசக்கூடாது, இதை பேசு என்று சொல்லி தருவார். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நமக்கு அது பெரிய மகிழ்ச்சியாய் இருக்கும். நீங்க இடைவிடாமல் ஜெபித்து பாருங்கள். கை தானே வேலை செய்கிறது. காலால் நடக்கிறோம். ஆனாலும் நாம் ஜெபித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு புதிய பெலன் கிடைக்கும், புதிய கிருபை கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானமாக இருக்கும். அப்படி செய்து பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நாம் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய மடியில் வந்து உட்கார வேண்டும். தேவனோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் ஜெபித்தால் தான் அது நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பெரிய மகனை பார்த்து சொன்னார், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். எப்போதும் அவரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபித்தால் நமக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறதென்று நாம் பார்க்கப் போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 36 நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம். கர்த்தர் திரும்பவும் இதை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றான். எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எதற்காக? இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டுமென்று சொன்னால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.